செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். தற்பொழுது துணைத் தேர்வு முடிவுகள் ரிசல்ட் டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் வந்து பார்க்க போகிறோம். யார் யாருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 10th and 11th மாணவர்களுக்கு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட்டை பற்றியும் என்று என்ன டைமில் வெளியாகுது அதை பற்றியும் இன்னொரு முக்கியமான தகவலை பற்றியும் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை ஆல்ல செட் பண்ணி வச்சுங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியாச்சு. ஓகேங்களா, அதாவது ப்ரைவேட் அரியர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா மாணவ செல்வங்களுக்கு ரிசல்ட் வெளியாச்சு. எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 26 நேற்றைய தினம் வெளியாச்சு. ஆஃப்டர்நூன் 2 PM அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியாச்சு. ஸோ எல்லாருமே வந்து ரிசல்ட்டை பார்த்தாங்க. பெரும் வகையில் வந்து இருந்துச்சு மாணவ செல்வங்களுக்கு. அதன் பிறகு தற்பொழுது நம்மளுடைய மாணவ செல்வங்கள் ரிசல்ட்டில் வந்து போட்டுச்சுன்னு முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 10th எப்போ ப்ரோ ரிசல்ட்டு, 11th எப்போ ப்ரோ ரிசல்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ உங்களுக்கான ரிசல்ட் டேட்டையும் நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவாக வந்து போட்டேன். ஸோ இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவிலே வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, அதாவது 10ஆம் வகுப்புக்கான ரிசல்ட் எப்பொழுது வெளியாகுது, துணைத் தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 10th வந்து ஜூலை 30. ஓகேங்களா, ஜூலை 30 அதே சேம் டைம் தான் 2 மணி அளவில் தான் வந்து உங்களுக்கான ரிசல்ட்டும் வந்து வெளியாகும். ஸோ நீங்கள் போய் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த சப்ஜெக்ட் எது இருக்குமோ அந்த மார்க் ஷீட்டை வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாஸாக ஃபெயிலாக எவ்வளோ பர்சன்டேஜ் A to Z வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, 10th வந்து பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி. ஓகேங்களா, ஜூலை 13. ஓகேங்களா, அண்ட் அடுத்ததாக வந்து நம்மளுடைய 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு எப்போ ரிசல்ட்டுன்னு கேட்டிங்கன்னா மறுநாளே. ஓகேங்களா, ஜூலை 31 வந்து அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை வந்து வெளியிட்டுறாங்க. ஓகேங்களா, ஜூலை 31ஆம் தேதி மதியம் 2 மணி அளவில் 11ஆம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகள், துணைத் தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகும் அப்படின்றத நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை தரப்பு சைட்லேருந்தும் தேர்வுத்துறை இயக்கம் தரப்பு சைட்லேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ மாணவ செல்வங்கள் கவலை கொள்ள வேண்டாம். உங்களுக்கான ரிசல்ட் டேட் சொல்லிட்டேன். 10th வந்து 30, 11th 31. ஓகேங்களா, அண்ட் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரீவேல்யூவேஷன் டேட்டையும் சொல்லிடுறேன். ஓகேங்களா, 10th வந்து பார்த்திங்கன்னா ரீவேல்யூவேஷன் ரீகரெக்ஷனுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1 முதல் 2. ஓகேங்களா, 11th சேம் டேட். ஓகேங்களா, 1 முதல் 2, ஆகஸ்ட் 1 முதல் 2. ஸோ இதை தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும். நீங்கள் எங்கே பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எழுதின எக்ஸாம் சென்டரில் போய் பார்த்திங்கன்னா அங்கே வந்து அப்ளை பண்ணலாம். இல்லைனா வந்து ப்ரௌசிங் சென்டர்லையோ நெட் சென்டர்லையோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீவேல்யூவேஷன் வரும். அதாவது ரீவேல்யூவேஷன் டேட் நிறைய பேர் கேட்பீங்க, நான் முன்கூட்டியே வந்து சொல்கிறேன். 12th ரீவேல்யூவேஷன் 29 and 30. ஓகேங்களா, ஸோ அதை வந்து நான் சொல்லிட்டேன் வீடியோவா. ஸோ மாணவ செல்வங்கள் கவலை கொள்ள வேண்டாம். உங்களுக்கான ரிசல்ட் டேட்டை வந்து சொல்லிட்டேன். ரிசல்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் ஆகுமா ப்ரோ, என்றைக்கு ஒரு டேட்டு கரெக்டாக சொல்லுங்கள், ஏதாவது மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேர்வுத்துறை இயக்கமோ இல்லை பள்ளி கல்வித்துறையோ வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கான ரிசல்ட், பேப்பர் வேல்யூவேஷன், பேப்பர் கரெக்ஷன் எல்லா ஒர்க்கையும் நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் முடிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கான டேட்டையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த தேதியில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்மளுடைய கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை வெளியிட்டுருவாங்க. மாணவ செல்வங்கள் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டமான நோக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா எதிர்கொள்ளலாம். ஸோ மாணவ செல்வங்களுக்கு அகைன் நான் சொல்கிறேன் 10th 30, 11th 31ஆம் தேதி. ஓகேங்களா, ஸோ ஓகே செல்லக்குட்டீஸ், நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டுகிட்டே இருங்க எப்போ எக்ஸாம் டேட் கிளாரிஃபிகேஷனோடு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிட்டேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அப்டேட் எல்லா அப்டேட்டும் நீங்கள் வந்து டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே செல்லக்குட்டீஸ், அண்ட் நம்மளுடைய சேனலுடன் தொடர்ந்து இருங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம்.